Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் simple future tense part 6 வீடியோ. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம simple futureோட ரூல்ஸ் பார்த்துடலாம். ஃபியூச்சர்னா என்னன்னா நாளைக்கு நடக்க போறது, நாளன்னைக்கு நடக்கிறது, இல்ல ஒரு வாரத்துக்கு அப்புறம் நடக்கிறது, அதாவது வருங்காலத்தை பத்தி பேசுறது தான் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ அதோட ரூல்ஸ் பாருங்க. சப்ஜெக்ட் கூட will பிளஸ் வேர்போட பேஸ் ஃபார்ம் நம்ம ஆட் பண்ணணும். இதுதான் ரூல்ஸ். ஓகேவா? இப்போ ரெண்டு சென்டென்ஸ் நான் சொல்றேன். அவ நாளைக்கு வருவா, அவ நாளைக்கு வரமாட்டா அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? she will come tomorrow. அவ நாளைக்கு வருவா. சப்ஜெக்ட் பிளஸ் will பிளஸ் வேர்போட பேஸ் ஃபார்ம் கம்னு இருக்கு. அப்போ she will come tomorrow. இதையே நான் நெகட்டிவ்ல சொல்றேன். she will not come tomorrow. அவ நாளைக்கு வரமாட்டான்னு சொல்லும் போது will plus not நம்ம won't அப்படின்னு சொல்லலாம். she won't come tomorrow அப்படின்னு நான் நெகட்டிவா சொல்லுவேன். ஓகேவா? இப்போ இன்னும் ரெண்டு சென்டென்ஸ் பார்ப்போம். கொஸ்டின்ல வாக்கியம், கேள்வி வாக்கியத்துல பார்ப்போம். அவ நாளைக்கு வருவாளா, அவ நாளைக்கு வரமாட்டாளா? ரெண்டு சென்டென்ஸ். will she come tomorrow? அவ நாளைக்கு வருவாளா? won't she come tomorrow? அவ நாளைக்கு வரமாட்டாளா அப்படின்னு கேக்குறோம். ஓகேவா? இப்போ நீங்க கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். will she comeனா என்ன அர்த்தம்? அவள் வருவாளா, அவ்வளவுதான். இதே அவள் வரமாட்டாளா அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. won't she come, அவ வரமாட்டாளா அப்படின்னு நம்ம கேக்குறோம். இதையே இப்போ என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேக்குறா, நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பீச்சுக்கு வராங்களா அப்படின்னு கேட்கும் போது அவன் என்கிட்ட அதை எப்படி கேட்பான்? will they come to beach tomorrow? நாளைக்கு எல்லாரும் பீச்சுக்கு வருவாங்களா அப்படின்னு கேக்குறா. இதையே அவ நெகட்டிவா என்கிட்ட கேட்கும் போது எப்படி கேட்பான்? won't they come? அவங்க நாளைக்கு வரமாட்டாங்களா, won't they come அப்படின்னு கேட்பா. அதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணுவேன்? ரெண்டு விதமா நான் ஆன்சர் பண்ணுவேன். ஒன்னு பாசிட்டிவா ஆன்சர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நெகட்டிவா ஆன்சர் பண்ணலாம். பாசிட்டிவா ஆன்சர் பண்ணும்போது they will come, அவங்க நாளைக்கு வருவாங்கன்னு சொல்றேன். நெகட்டிவா ஆன்சர் பண்ணும்போது அவங்க நாளைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்றேன். they won't come. won'tனா என்ன அர்த்தம்? will plus not தான் won't. அப்போ they won't come அப்படின்னு சொல்றேன். இப்போ இன்னொன்னு, போர்டை பார்க்காதீங்க, நான் கேட்கறதுக்கு அப்படியே நீங்களே ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். நாளைக்கு அவங்க டெம்பிளுக்கு வருவாங்களா? அவங்க நாளைக்கு டெம்பிளுக்கு வருவாங்களா? அவங்கன்னா என்ன? தே, அவர்கள். அப்போ இதுக்கு நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. அவர்கள் நாளைக்கு கோவிலுக்கு வருவார்களா? ஆன்சர் பண்ணிட்டீங்களா? இப்ப நம்ம ஆன்சர் பார்த்துடலாமா? will they come to temple tomorrow? will subject பேஸ் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும், எல்லா வீடியோலயுமே நம்ம பார்த்துட்டோம். கொஸ்டின் ஃபார்ம்ல கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? வில்ல தூக்கி முன்னாடி போட்டுறணும். ஓகேவா? இன்ட்ரோகேட்டிவா வரும்போது வில்ல தூக்கி முன்னாடி போட்டுறணும். will they come to temple tomorrow? அவங்க நாளைக்கு டெம்பிளுக்கு வருவாங்களா? இதே நெகட்டிவா சொல்லும் போது won't they come to temple tomorrow? அவங்க நாளைக்கு டெம்பிளுக்கு வரமாட்டாங்களா? இவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? சோ இப்போ நம்ம இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்துடலாம். இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, நான் படிக்க போறேன், நாங்க விளையாட போறோம், இப்ப பண்ண போறோம், இனிமேல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஐ எம் கோயிங் டு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஐ வந்ததுன்னா ஆம் யூஸ் பண்ணணும். ஈ ஷி இட் வந்ததுன்னா இஸ் யூஸ் பண்ணணும். யூ வி தே வந்ததுன்னா ஆர் யூஸ் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அவர்கள் விளையாட போறார்கள், அவர்கள் பாட போறார்கள், அவர்கள் டான்ஸ் ஆட போறார்கள். புரிஞ்சுதா? அவ படிக்க போறா, அவன் படிக்க போறான் அப்படின்னு சொல்லும் போது இது வரும். நான் சாப்பிட போறேன், நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த சென்டென்ஸ். அப்போ ஐ எம் கோயிங் டுன்றதும் சிம்பிள் ஃபியூச்சர் தான். அதுக்கான ரூல்ஸ் இது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நல்லாவே புரிஞ்சிருக்கும். இது சிம்பிள் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம 5 மினிட்ஸ்க்குள்ளாரே இதை நம்ம முடிச்சிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you next video.